நீட் விலக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்ததன் மூலம் பாஜகவுக்கு எஜமான விசுவாசத்தை அதிமுக வெளிப்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் கடுமையாக சாடியுள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் நீட் விலக்கு தொடர்பாக சட்டமன்ற அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றதை குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதியிலும் மாணவர்களின் நலனிலும் அக்கறை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்ததாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் சமூக நீதிக்கும் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எதிரான பாஜகவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றதும் அவர்களின் வழியில் முதன்மை எதிர்க்கட்சியான அதிமுகவினரும் புறக்கணித்து தங்கள் எஜமான விசுவாசத்தை வெளிப்படுத்தியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடியிருக்கிறார். தமிழகத்தில் நீட் தேர்வு அச்சத்தால் இன்னுயிரை மாய்த்த மாணவ மாணவிகளுக்கு அதிமுக சார்பில் வரும் 19ஆம் தேதி கண்ணீர் அஞ்சலி செலுத்த உள்ளதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நீட் நுழைவுத் தேர்வை ஒரே கையெழுத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஒழித்து விடுவோம் என்று கூறியதை தமிழக மக்கள் மறந்து விடவில்லை என்றும் 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இன்று வரை நீட் தேர்வு அச்சத்தால் தமிழ்நாட்டில் 22 மாணவ மாணவிகள் தங்களது இன்னுயிர்களை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாய் அதிமுக மாணவர் அணி சார்பில் 19ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் துண்டுச்சீட்டு எழுதி கொடுத்து பத்திரிகையாளர்களை கேள்வி எழுப்பச் சொல்லிய திமுக எம்பியின் செயல் நகைப்புக்கிடமாக்கியுள்ளது. கும்பகோணம் மாநிலங்களவை உறுப்பினரும் தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கல்யாண சுந்தரம் பாலக்கரையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். முன்னதாக எம்பியின் உதவியாளர் செய்தியாளர்களிடம் துண்டுச்சீட்டு ஒன்றை கொடுத்து அதில் உள்ள கேள்விகளை மட்டுமே கேட்கும்படி கூறினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி, ஆளுநர் அடாவடி போக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மும்மொழி கொள்கையை திமுக எதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை? உச்சநீதிமன்றமே 10 மசோதாக்களுக்கு அனுமதி அளித்தது குறித்து என்று 4 கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்று கூறியது செய்தியாளர்களை அதிருப்தி அடைய செய்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் மருத்துவமனையில் பயிற்சிக்காக வரும் மாணவிகளிடம் மருத்துவமனை உரிமையாளர் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. புத்துக்கோயில் பகுதியில் செயல்படும் நிஷா என்னும் தனியார் மருத்துவமனையின் உரிமையாளர் ஜாவித் அங்கு பயிற்சிக்காக வரும் செவிலிய மாணவிகளிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுவதாக அம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து புகாரின் பேரில் போலீசார் ஜாவித்தை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பயிற்சி மாணவிகளிடம் மருத்துவமனை உரிமையாளரே பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இந்த சம்பவம் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்கொடுங்கல்லூர் கிராமத்தில் இப்பி நூடுல்ஸில் உயிரிழந்த தவளை கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹரிஷ் என்பவர் தனது கடையில் இருந்து ஹிப்பி நூடுல்ஸை எடுத்துச் சென்று சமைத்திருக்கிறார். அப்போது அதற்குள் இறந்து காய்ந்து போன தவளை கிடப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். பாக்கெட் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களில் இதுபோன்று தவளை கிடந்தது தயாரிப்பு நிறுவனத்தின் அலட்சியத்தை காட்டியுள்ளதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவும் அவர் கேட்டுக்கொண்டார். மதியம் பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு இப்பி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தோம். வீட்டில் அம்மா ஆள் இல்லைன்றதுனால நம்மளே சமைச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு 10 ரூபாவில் 2 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடும் போது அதை பிரித்து அதை கொட்டி கிண்டும் போது பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு மாதிரியான ஏதோ வந்துச்சு. நான் கூட என்னடா வெஜிடபிள் இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியா டவுட் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு கரண்டி வச்சு கிண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே ஒரு தவுக்கல் ரொம்ப சுருண்டு போய் செத்து போய் ரொம்ப நாள் கடந்து அப்படி இருக்கும். அந்த நூடுல்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தவுக்கல் செத்து போயிருந்தது. எனக்கு அப்படியே அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. என்னடா நம்ம வீக்லி 2 days நான் சாப்பிடுவது அது மாதிரி இப்பி சமைச்சு இப்படி சாப்பிடும் போது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரியே கஷ்டமாயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு நான் வீட்டில் சமைச்சு சாப்பிடும் போதே எனக்கு இப்படி இருக்கு. ஒருவேளை கஃபே ரெஸ்டாரண்ட்ல சமைச்சு எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்ததுன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும், என்னுடைய ஹெல்த் எப்படி இருந்திருக்கும், எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் கருங்கல் வழித்தடத்தில் பயணித்த அரசு பேருந்தின் தானியங்கி கதவு திறந்த நிலையில் அந்த வீடியோ வெளியான நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். நேற்றிரவு மார்த்தாண்டம் கருங்கல் வழித்தடத்தில் இயங்கும் தடம் எண் 87H அரசு பேருந்தில் தானியங்கி கதவு பெயர்ந்தும் இருக்கைகள் உடைந்தும் காணப்படும் நிலையில் உடைந்த கதவுடன் பேருந்து செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகின. பேருந்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் இதனை படம் பிடித்திருக்கிறார். இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் வைரலான நிலையில் அதிகாரிகள் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் யானையை கொன்ற விவகாரத்தில் மர்மமாக உயிரிழந்த முக்கிய குற்றவாளி செந்திலின் சடலம் 2வது முறையாக உடற்கூராய்வு செய்யப்பட்டது. ஏமனூர் பகுதியில் யானையை கொன்ற வழக்கில் வனத்துறையால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட செந்தில்குமார் தப்பிச் சென்ற நிலையில் வனப்பகுதியில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். கணவரின் மரணம் குறித்து அவரின் மனைவி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் 3 மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் செந்தில் உடலை மீண்டும் உடற்கூராய்வு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி 2வது முறையாக செந்தில்குமாரின் உடலை கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, சேலம் மாவட்ட அரசு மருத்துவமனையின் மூத்த மருத்துவர்கள் உடற்கூராய்வு செய்து அதனை வீடியோ பதிவும் செய்தனர். நிதி நிறுவன மோசடியை தடுப்பது குறித்து காவல்துறை உயரதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை வழங்கினார். நிதி நிறுவன மோசடியில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை விதிப்பது தொடர்பாக உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் டிஜிபி, ஏடிஜிபி, உள்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர். கூட்டத்தில் நிதி நிறுவன மோசடியால் மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாகவும் நிதி நிறுவன மோசடியை தடுப்பது, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பன உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் ஆலோசனை வழங்கினார். மகாவீர் ஜெயந்தி தினத்தில் டாஸ்மாக்குகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் தேனியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறும் வீடியோ வெளியாகியுள்ளது. தேனி பழைய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் எதிரிலேயே இந்த கள்ள மது விற்பனை நடைபெறுவதும் மது பிரியர்கள் தேடி வந்து வாங்கிச் செல்வதுமான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளன. பொதுமக்கள் அதிகளவில் வந்து செல்லும் இடத்தில் பட்டப்பகலில் அரங்கேறும் கள்ளச்சந்தை மது விற்பனையை காவல்துறையினரும் கண்டுகொள்ளவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் உட்பட நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து சமீபத்தில் முதல் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக பொதுச் செயலாளர் என். ஆனந்த் முன்னிலையில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளைய தினம் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மேடவாக்கத்தில் தறிகெட்டோடிய தண்ணீர் லாரி சாலையோரம் நின்ற ஆட்டோ மற்றும் ஈச்சர் வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. மேடவாக்கம் மாம்பாக்கம் பிரதான சாலை வீரபத்ரன் நகர் அருகில் சாலையோரம் ஆட்டோ மற்றும் ஈச்சர் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அவ்வழியாக வேகமாக வந்த தண்ணீர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் ஆட்டோ அப்பளம் போல நொறுங்கியது. மேலும் லாரி மோதிய வேகத்தில் ஈச்சர் வாகனம் மின்கம்பத்தில் மோதி கம்பம் சாய்ந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் லாரி ஓட்டுநரை பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தை காலை 7:30 மணி முதல் மக்கள் மரியாதை செலுத்த திறக்க வேண்டும் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிறந்த நாளில் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் மரியாதை செலுத்த வரும் நிலையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அதிகாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை பொதுமக்களை அனுமதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தன.
அரசு தரப்பு வாதத்திற்கு பின் அம்பேத்கர் மணி மண்டபத்தை காலை 7:30 மணி முதல் திறக்க வேண்டும் என்று அரசுக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அம்பேத்கர் சிலைக்கு காவி வேட்டி, விபூதி மற்றும் குங்குமம் அணிவிக்க மாட்டோம் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளார். ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாளில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைந்திருக்கும் அம்பேத்கர் உருவச் சிலைக்கு மரியாதை செலுத்த இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தரப்பில் அனுமதி வழங்க கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி இளந்தரையன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது யாருக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்ப மாட்டோம், போக்குவரத்திற்கு இடையூறு செய்ய மாட்டோம் என மனுதாரர் தரப்பில் உத்தரவாதம் அளித்ததை ஏற்று அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோருக்கு அனுமதி வழங்கிய நீதிபதி காவல்துறை அளிக்கும் வாகனத்தில் சென்று அம்பேத்கர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் மகாவீர் ஜெயந்தியிலும் சந்து கடையில் கள்ள மது விற்பனை நடைபெறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. பெத்தநாயக்கன் பாளையம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தின் அருகில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கும் பகுதியில் 24 மணி நேரமும் சந்துக்கடை செயல்படுவதாகவும் மது பிரியர்கள் UPI மூலம் பணம் செலுத்தும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வீடியோவில் கூறப்பட்டுள்ளது. காவல்துறை கண்டுகொள்ளாத நிலையில் சந்தை கடையில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. காசு கொடு. ஏன் இப்படி பண்ற? ஐயா பாட்டில விடுங்க ஐயா. தண்ணி 290 கையில கிரிண்டர் செயலியை தடை செய்ய கோரி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கடிதம் எழுதியுள்ளார். தன்பால் ஈர்ப்பாளர்கள் டேட்டிங் செயலியாக கிரிண்டர் அறியப்படுகிறது. இந்நிலையில் கிரிண்டர் ஆப் மூலமாக தொடர்ச்சியாக போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இதனையடுத்து கிரிண்டர் செயலி தடை செய்யப்பட வேண்டும் என கூறி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகும் 10ல் 5 பேர் இந்த செயலியை பயன்படுத்துவது உறுதியாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க 7,915 மெகாவாட் மின்சாரத்தை குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை சமாளிக்கும் நோக்கில் மின் வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின் கொள்முதலுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி மார்ச் மாதத்தில் 2,275 மெகாவாட், ஏப்ரல் மாதத்தில் 3,910 மெகாவாட், மே மாதத்தில் 1,732 மெகாவாட் என மின்சார கொள்முதல் செய்யப்பட உள்ளது. புதிய மின் உற்பத்தி திட்டங்களை இந்த ஆண்டுக்குள் முடிக்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் முன்னதாக உத்தரவிட்டது குறிப்பிடத்தகுந்தது. கேரளாவில் கொரோனா சிகிச்சைக்கு அழைத்துச் சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம் நாளை தண்டனை வழங்கவுள்ளது. பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள அடூரில் கடந்த 2020 செப்டம்பர் 5ஆம் தேதி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சிறுமியை பந்தலத்தில் உள்ள கோவிட் பராமரிப்பு மையத்திற்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்ற ஓட்டுநர் நௌபல் சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தார். இதுகுறித்து சிறுமி அளித்த புகாரின் பேரில் பந்தளம் போலீசார் நௌபல் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். பத்தனம்திட்டா முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் நௌபல் குற்றவாளி என நீதிபதி இன்று தீர்ப்பளித்தார். நாளை நீதிமன்றம் குற்றவாளிக்கு தண்டனை வழங்க இருக்கிறது.